பந்திங் தாய்கோவில் என்றழைக்கப்படும் 110 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பந்திங் அருள்மிகு மகா மாரியம்மன் தேவஸ்தான திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தில் சுமார் 5000 பக்தர்கள் கலந்து கொண்டனர். 1990ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட கும்பாபிஷேகத்துக்கு பிறகு புதிய ஆலயத்தின் கட்டுமான பணி தொடங்கப்பட்டு 2014ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. தற்போது 12 ஆண்டுகளுக்கு பிறகு சுமார் 10 லட்சம் ரிங்கிட் செலவில் புதுப்பிக்கப்பட்ட இந்த புதிய ஆலயத்தின் 2வது கும்பாபிஷேகமாக இது அமைகிறது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இம்முறை ஆலயத்தில் தட்சணாமூர்த்தி, துர்கையம்மன் ஆகிய 2 தெய்வ சன்னிதானங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதோடு நிரந்தரமாக புதிய யாகசாலை ஒன்றும் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. கும்பாபிஷேகத்தின் சிறப்பு அம்சமாக ஆலயத்தின் கோபுரங்கள் உட்பட ஆலயத்தின் மேற்பகுதி முழுவதும் விலையுயர்ந்த தங்க நிற சாயம் பூசப்பட்டுள்ளது. இதன் மூலம் கோலலங்கான் வட்டாரத்தில் விலையுயர்ந்த தங்க நிற சாயம் பூசப்பட்டுள்ள ஒரே ஆலயம் என்ற பெருமையை இந்த ஆலயம் பெறுகிறது. தமிழகத்திலிருந்து வருகை புரிந்த 4 வேத விற்பன்னர்களுடன் இணைந்து உள்ளூரைச் சேர்ந்த 20 பேர்கள் கொண்ட அர்ச்சகர் குழுவினர் கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர். கும்பாபிஷேகத்துக்கு சிறப்பு பிரமுகராக சிலாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பா ராயுடு உட்பட மேலும் பல பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இதனிடையே கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்று தொடங்கி அடுத்து வரும் 48 நாட்களுக்கு மண்டலாபிஷேகம் நடைபெறும் என்று ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, கால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.